ஹார்ட் ஆஃப் த சிட்டில ரொம்ப முக்கியமான லொகேஷன். உங்க ஸ்கூல் வேணுமா, காலேஜ் வேணுமா, எல்லாமே பக்கத்துல இருக்கு. வாவ் அப்படின்னு வீட்டுக்கு நுழைஞ்சு சொல்லுவாங்க. இது டைல்ஸா இல்ல மார்பிளா இல்ல கிரானைட்டா பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியருக்கு நீங்க தனியா ஒரு காசு கொடுக்கலாம். இந்த வீட்டோட வீடியோவை ஃபுல் தெளிவா சொல்றேன். Hi viewers, very happy to see you at this morning. நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுறேன், MB Builders and Promoters யூடியூப் சேனல்ல இருந்து. லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ போட்டு வந்தோங்க KK நகர்ல. ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னே சொல்லலாம். ஆனால் சான்ஸே இல்லைங்க. அந்த வீடை போட்டோம், அன்னைக்கே ஒரு இமீடியட்டாக ஒரு ஃபோன் வந்துச்சு. அன்னைக்கே சைட்டை பார்த்தாங்க, அந்த வீட்டை பார்த்தாங்க, இமீடியட்டாக வாங்கிட்டாங்க, பர்ச்சேஸ்க்கு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு ஸோ டிமாண்ட் எந்த லெவலில் போய்கிட்டு இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியுது. அதனால தான் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து உங்களுக்காகவே பர்ஸ்பெக்டிவாக யூனிக்காக நிறைய வீடுங்க, லேண்டுங்க எல்லாத்தையுமே தேடி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கோங்க. அண்ட் நாங்கள் சமீபத்தில் இப்போ நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர்த்துக்கு வந்துட்டு வீடியோஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்ஸ் சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சில பேர்த்துக்கு வீடியோஸ் இன்னும் போகல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது யூடியூப்பில் மேபி நம்ம ஒரு 6 month வீடியோஸை ஸ்டாப் பண்ணியிருந்ததுனால கூட ஏதாவது ஆகிடுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்க எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ் மூலயமா எங்களுக்கு ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலே ஆகும். ஏன்னா நான் கண்ணு முன்னாடி என்னோட லைஃப்பில் என் லைவ்ல பார்த்த 2017 2018 நம்ம கேட்கனது ஓலையூர் ரிங்கோட்டு மேலே வெறும் 400 ரூபாய்க்கு விற்ற இடங்கள்லாம் இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இது அந்த பக்கம் சுற்றி இருக்க பார்த்துட்டு இருக்கவங்க, லேண்டு சர்ச் பண்ணுறவங்க, இங்கே எல்லாருக்குமே தெரியும். எத்தனை வருஷம் இருக்கும் யோசிச்சுப்பாங்க. 2017 இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷம் கேப்பில் உங்களுக்கு 4-5 மடங்கு ப்ராஃபிட் எதில் கிடைக்கும்? நம்ம கோல்டு வாங்கி வச்சா கிடைக்குமா, இல்லை நீங்கள் சீட்டு போட்டு வச்சா கிடைக்குமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் தான் கிடைக்குமா? லேண்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. லேண்டோ வீடோ வெறும் 20 லட்சத்துக்கு விற்ற அதே வீடு இன்னைக்கு 45 லட்சம். எவ்வளோ வருஷத்தில்? 7 வருஷத்தில் 25 லட்சம் ரூபா லாபம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு பர்ச்சேஸ் ஐடியா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இமீடியட்டாக சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஃபண்டு இருக்குது, அதை நம்ம லாக் பண்ணி வைப்போம்னு நினச்சா. ஏன்னா இதுதான் திருச்சியோட க்ரோத்திங் டைம். திருச்சி இப்போ தான் வளருது. ஆல்ரெடி சென்னையெல்லாம் வளர்ந்து முடிச்சு சென்னை அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் திருச்சியில் இப்போ தான் க்ரோத்திங் டைம். ஏன்னா திருச்சிக்கு புதுசாக பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஐடி பார்க் பண்ண போகிறாங்க, பெருசாக வந்துட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா அதை சுற்றி ரெசிடென்ஸ் அதிகமாகும், நிறைய ஷாப்ஸ் மால்ஸ் எல்லாமே அதிகமாகும். சென்னைக்கு ஈக்குவலாக நம்ம திருச்சி ஒரு காம்படிட்டராக வந்துட்டு இருக்கும்போது இந்த சமயத்தையே உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஃபண்டு, நீங்கள் சும்மா வச்சுருக்க ஃபண்டு, இல்லை ரொம்ப நாளாக சேவிங்ஸ் வச்சுருக்க ஃபண்ட், அந்த ஃபண்டை நீங்கள் ஒரு இடத்துலையோ ஒரு வீட்லையோ லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபண்டு உங்களுக்கு ஃபியூச்சரையோ பெரிய உங்களை ஒரு மல்டி மில்லியனாக மாற்றி விட்டுருங்க. சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்துட்டு ஆல்ரெடி எங்கிட்ட லாபம் பார்த்த எல்லா கஸ்டமரும் சொன்னதுதான். நம்மகிட்டே இடம் வாங்கினவங்க இருக்காங்க. கிராண்ட் டவுன்ஷிப் நாங்கள் ஒரு சைட் போட்டு வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் வெறும் 699 ரூபாய்க்கு போட்ட இடம் இன்னைக்கு அதே இடம் 1500 2000 ரூபாய்க்கு விற்குதுங்க. அப்போ எவ்வளோ லாபம் பாருங்க. அந்த மாதிரி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நீங்க பண்ண வேண்டியதுதான் மெயினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான இன்னொரு வீடை தாங்க பார்க்க போவோம். இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய கருமண்டபம் இருக்கு இல்லைங்களா? கருமண்டபத்துல மெயினான ஏரியால சுத்தி ரெசிடென்ஸ்க்கு நடுவில் சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட வீடியோவை ஃபுல் தெளிவா சொல்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போக இந்த வீடு எக்ஸாக்டா கருமண்டபம்ல உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட சைஸ் லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதோட வித் வந்துட்டு உங்களுக்கு 24 ஃபீட்ல 50 ஃபீட் நீளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒரு அழகா டியூப்ளெக்ஸ் வீடு கட்ட முடியும் தான் நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். இந்த வீடு ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கான எலிவேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு மேசன்ட்ரி ஒர்க்லேயே பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே பண்ணல. பக்கத்தில் இருக்க வீடுங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வீடுமே ஒரே பேட்டர்னில் பண்ணப்பட்ட வீடு தாங்க. எல்லாமே கட்டி சேல் பண்ணுறதுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு வீடு தான். இதில் மற்ற 3 வீடுமே வித்துருச்சு. இந்த ஒரு வீடு மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரியே நம்ம பெயிண்டிங் டிசைன் எல்லாமே கொடுத்துட்டு மேலே அந்த வுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எலிவேஷன் உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிரும். அப்படியே காம்பவுண்டை நீங்கள் பார்க்கும்போது அழகாக உங்கள் காம்பவுண்ட் வால் பண்ணிட்டு காம்பவுண்ட் கேட் வைக்கிறதுக்கு வந்துட்டு
கிரில் கேட் வைக்கிறதுக்காக உங்களுக்கு அழகாக 2 சைடும் கார்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இதில் கான்கிரீட்டை போட்டுட்டு கேட்டை வச்சுக்குவோம். கேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்றா வச்சு கான்கிரீட் போட்டுக்குவோம். ஸோ குவாலிட்டியாக இருக்கும். அப்படியே நம்ம போர்ட்டிகோவை பார்க்கலாம் வாங்க. போர்ட்டிகோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோட சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான சைஸ் அழகாக நீளமாக ஒரு காக உங்களால் தாராளமாக நிறுத்திக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல அகலமான ஒரு போர்ட்டிகோ தான். அந்த போர்ட்டிகோலேயே உங்களுக்கு தேவையான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கோம் வாலில். ஸோ எலிவேஷன் டிசைனில் இருக்கட்டுமேன்றதுக்காக ஃபுல்லாகவே இந்த டைல்ஸில் வந்துட்டு வாலில் ஃபுல்லாக ஏற்றி விட்டு டெக்ஸ்சர் ஒர்க் மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் ஈபிக்கான மீட்டர் பாக்ஸ் வந்துட்டு உட் ஒர்க் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஃபேஸ் இபி சப்ளைங்க இந்த வீட்டில். தனித்தனி ஃபேஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கரண்ட் போகும்போது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு போர்ட்டிகோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு தொட்டி ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம். இந்த தொட்டி வந்துட்டு சம்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. காவேரி வாட்டர் சப்ளை இந்த இடத்தையே வருது, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வாங்க அப்படியே வீட்டோட ஹாலை போய் பார்க்கலாம். ஹாலுக்கு போக மெயின் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ல பண்ணி நீட்டாக உங்களுக்கு இரும்புல கிரில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு வந்துட்டு இப்போ மெயின் நிலையை பார்க்கும். ராஜ நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதவு பண்ணியிருக்கிறத பாருங்க. இட்ஸ் டபுள் டோர் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக டபுள் டோர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ் ஹேண்டில் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு பிராஸ் லேக்கு கர்ட்ரேஜில் பண்ணியிருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு டபுள் டோர் ஆக்சஸ் கொடுத்து நீட்டாக இருக்குது. இதுவுமே வந்துட்டு ஃபுல் டீக் தாங்க. டீக்கில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 இன்ச்சு திக்னஸ் இருக்க ஒரு ஃப்ரேம் எடுத்து அதில் செதுக்கி நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம ஏற்கனவே பண்ண வீட்டில் பண்ண மாதிரியே ஆல்மோஸ்ட் வந்து 8 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு பக்கம் அகலம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல திக்கான ஃப்ரேம் தாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீக்கில் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஹாலில் போகும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லாபம் நஷ்டம் லாபம் அந்த கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளாக் கலர் ஆன்டிஸ்கிட் கிரானைட் ஒட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளுக்குள்ள பாருங்க. ஹால் பார்க்கும்போது தெரியும். ஹாலில் ஒட்டி இருக்கக்கூடிய டைல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது டைல்ஸா இல்லை மார்பிளா இல்லை கிரானைட்டா அப்படின்னு உங்களுக்கே டவுட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஜிவிடி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிளாஸ் வெட்டிஃபைடு டைல்ஸ்னு சொல்லுவாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டைலு நல்லா ஒரு கிளாஸி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த டைலோட சைஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லிங்க. உங்க நார்மல் 2க்கு 4 8க்கு 4 வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு சைஸ்ல வாங்குற டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட்லி ஆகும். இந்த சைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 ஃபீட் பை 4 ஃபீட் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கிராண்டான டைல்ஸ் தான். குவாலிட்டி வைஸ் சூப்பராக பண்ணணுன்றதுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபால் சீலிங் டிசைன் பாருங்க. இன்னும் ஃபால் சீலிங்ல பெயிண்டிங் ஒர்க்லாம் பெயிண்டிங் இருக்கு. மற்றபடி டெக்ஸ்சர் தான் முடிஞ்சிருச்சு. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் எல்லாமே. இதுல பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு சாண்டிலியர் லைட்லாம் தொங்க விட்டு இந்த லைட்லாம் போட்டு ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு விட்டு நீங்க பார்க்கும்போது செம்மையா இருக்கும். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லை ஒரு ஹோட்டல்ல இருக்கீங்களான்னு நீங்களே திங்க் பண்ற அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட வித் வைஸ் நான் சொன்ன முடியாது. ஆல்ரெடி இது 4 ஃபீட் பை 6 ஃபீட் இருக்கும்போது இப்போ இந்த ஹால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12 அடி அகலத்துல உங்களுக்கு 16 அடி நீளம் வந்துடும். சூப்பராக ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால்னு வச்சுக்கோங்க. ஹாலில் இருக்க அப்படியே டிவி பொசிஷன்ஸ் வேணுன்றதுக்காக தனியாக ஸ்டெப்ஸ். ஏன்னா இது ஆல்ரெடி நான் சொன்னீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ்க்கு ஸ்டெப்ஸை உள்ள கொடுக்கும்போது அது கீழே இருக்க கேப்பை வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் பண்ணி கீழே ரேக் எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் டிவிடி பிளேயர் வந்து இல்லை சவுண்ட் ஊஃபர்ஸ் அந்த மாதிரி எது வைக்கணும் வச்சுக்கலாம். டிவி பெரிய ஒரு எல்இடி ஸ்க்ரீன் டிவியவே இதில் நீங்கள் வைக்க முடியும். தாராளமாக உங்களுக்கு ஸ்பேஸ் அமைஞ்சிருச்சு. அது இல்லாமல் இந்த வீட்டில் மொத்தமாக 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமை நம்ம இப்போ பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குவோம். ஆஸ் பர் வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு ஆல்ரெடி தெற்க பார்த்த வீடு, சவுத்தை பார்த்த ஒரு வீடு தான். ஸோ சவுத் வெஸ்ட்ல உங்களுக்கு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள நம்ம நிறைய திங்ஸ் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு இந்த பில்டிங் கட்டுற ஓனர் அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக தனியாக திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த திங்ஸ் தான் உள்ளே இருக்குது. மற்றபடி இதுலேயுமே ஒட்டி இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே அதே சேம் ஹாலில் ஒட்டி இருந்தக்கூடிய அதே 4க்கு அகலம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான். ஃபால் சீலிங் பாருங்க, சிம்பிளாக நீட்டாக உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து சூப்பராக இருக்கும். அது பெயிண்டிங் அடிச்சதுக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் உட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஒரு வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட்லேயே கவர் பண்ணியிருக்காங்க.
ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் உங்களுக்கு செல்ஃப்ஸ் வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம், மேலே லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. அதுமாதிரி இந்த பிளாக் கலருக்கு பின்னாடி இருக்குது. நான் இந்த மாடியில் இருக்க பெட்ரூம் உங்களுக்கு காட்டுறேன். பிளாக் கலர் பின்னாடி இருக்கிறது வுட் ஒர்க் மாதிரி தனியாக பண்ணி அதில் டிவி வைக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொசிஷன் கொடுத்து இது திங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. மற்றபடி விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹால்லையும் சரி பெட்ரூம்லையும் சரி 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குங்க. அண்டு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய பாத்ரூம் பாருங்க, அட்டாச் பாத்ரூம் தான், வெஸ்டர்ன் பண்றாங்க. பாத்ரூம் சைஸ் ரொம்பவே பெருசுங்க, நல்லா ஒரு ஸ்கொயர் சைஸ் பாத்ரூம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் அமையும் போது உங்களுக்கு உள்ள நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பேசிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இது வெஸ்டர்ன் கிளாசட் வச்சுருவாங்க. அங்கே மிக்சர் டிசைனில் வந்துட்டு பைப்பிங் வந்துடும், அங்கே வாஷ் பேஷன் வந்துடும். அதை விட முக்கியமான விஷயம் பாத்ரூம் ஒட்டிக்கக்கூடிய டைல்ஸு கீழே கிரவுண்ட்ல ஒட்டுற அளவுக்கு அதே பெரிய டைல்ஸை வால்ல ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டும் போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஆர்கிடெக்சர் டிசைன். வீடை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது வீடு நல்லாவே பிரம்மாண்டமா தெரியும். வீட்டுக்கு கெஸ்டா இருக்கட்டும் யார் வந்தாலுமே சூப்பராக கேட்பான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அது பண்ணிக்க காஸ்ட் ரொம்பவே சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் மிஞ்சி போனால் 20 ரூபா டிஃபரெண்ட் ஆகும். அதுக்காக நம்ம வந்துட்டு ஏன் நம்ம லக்ஸுரியஸ் விடணும், அந்த லக்ஸுரியஸை பண்ணி கொடுக்கணும்னு மோட்டிவா பண்ணப்பட்ட வீடு தாங்க இந்த வீடு. அப்படியே வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய கிச்சனை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீட்டுடைய கிச்சனை பார்க்க போவாங்க. கிச்சனுக்கு போக என்ட்ரன்ஸ்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து கிச்சன் போக பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த செவுத்துல வந்துட்டு பிளைனா விடாம உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி அதில் நடுவில் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் வந்துடும். அது ஒட்டினக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி வீடை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ண முடியும். ஸோ உள்ளே வரும்போது நீங்கள் டைனிங் அண்டு கிச்சன் ரெண்டுமே ஒன்றாவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீட்டோட அகலம் ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 24 அடி அகலத்தில் 2 சைடு செட் பேக் விட்டு நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு பக்கம் 2 அடி 1 அடின்னு விட்டாலுமே மிச்சம் 20 அடி 21 அடி தான் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பிளான் பண்ண முடியுமோ அந்த பிளானை பண்ணி ஹாலை நீட்டாக கொடுத்து பெட்ரூம் தனியாக ஒதுக்கி கிச்சன் அண்ட் டைனிங்கை கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேசியஸாகவும் தெரியும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்க ஃபீலே வராது. டியூப்ளெக்ஸ் மாடல்னால மேலே 2 பெட்ரூம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சிருங்க. இப்போ டைனிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் டைனிங் இங்கே வாஷ் பேஷன் வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்கும்போது. டைனிங்கோட அளவுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேர் உட்கார டேபிள் போட்டு சாப்பிடலாம். டைனிங்க்கு மேலே பாருங்க உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிஓபி ஷீட்டில் ஒட்டி அழகாக லைன் கொடுத்து இதில் நம்ம ஸ்ட்ரிப் லைட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரம்மாண்டமாக இருக்கும். வீடு செம லுக்காக இருக்குங்க. அண்ட் கிச்சன் வைஸ் பார்க்கும்போது அழகாகவே உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் தாங்க. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் ஓப்பன் கிச்சன் தான். சர்வீஸ் டேபிள் கொடுத்துட்டாங்க. நீட்டாக உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம் வருதுன்றதுனால இந்த பக்கம் நம்ம அடுப்பு வச்சு சமைப்போம். அப்படியே எடுத்துட்டு திங்ஸை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். நல்லாவே ஒரு அகலமான ஸ்பேசஸ் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு செமி மாடலர் கிச்சன். பார்த்தீங்கன்னா தெரியும் செமி மாடலர் கிச்சனில் உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சு வச்சுங்க. திங்ஸ் வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கும். வாஷ் பேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே குவாட்ஸ் வாஷ் பேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாடலில் குவாட்ஸ் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம செல்ஃப் வைஸ் பார்க்கும்போது பஞ்சமே இல்லைங்க. வீடு ஃபுல்லாக வுட் ஒர்க்காக இழைச்சிருக்காங்க. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வுட் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து பேக் சைட்ல வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு அந்த கிச்சனோட வெளியில போவதுக்கு சேஃப்டி கில் அமைஞ்சு வச்சு ஃப்ரண்ட்ல பண்ணிருக்கக்கூடிய அதே சேஃப்டி கில்ல பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல இருக்க இடத்த வேஸ்ட் பண்ணாம பேக்ல விட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கிட்ட கேப் விட்டுருக்காங்க. அந்த 3 அடி கேப்ல ஒரு காமன் டாய்லெட் கொடுக்கலாம். இந்தியன் கிளாஸட் ஒரு காமனா கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாமே அட்டாச்சா வந்துச்சு. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னாக்கா அவுட்டோக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமன் டாய்லெட் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துப்படி சனிமூலை இங்கே தான் வருது. இது தெற்க பார்த்த வீடுன்றப்ப நம்ம போர் பின்னாடி தான் போட்டாகணும். போர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே போர் வாட்டர் பொசிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பண்ணிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மேலே தான் நான் நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு சொன்னதுனால இன்னர்களே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னக படிக்கட்டு கொடுக்கும்போது அது நல்லா லுக்காக அப்பியரன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கணுன்றதுக்காகவே ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கேலக்ஸி கிரானைட் ஒட்டி, அது இல்லாமல் படிக்கட்டு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸில் கான்சியஸாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் தெரியும். ஸோ இதில் ஹேண்ட்ரெயில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருவாங்க. அண்ட் படி ஏறி மேலே போக பெரியவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக 3 ஃப்ளைட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பாதியாக தான் ஏறி வரன்றப்போ உங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சிடும். லேண்டிங்ஸ் நடுவில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு படி ஏறி மேலே போக சிரமம் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததுமே ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹால் கம் லிவிங்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு இந்த நீளம் கிடைச்சிடும். இந்த அகலம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 16 அடி கிடைச்சிருங்க. கீழே பார்த்த ஹாலோட சைஸுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ஸை பொதுவாக மாற்ற மாட்டோம். இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் பொதுவாகவே ஸ்ட்ரெச்சர்ஸை மாற்ற மாட்டோம். கீழே இருக்க ஃப்ரேம் தான் மேலே தூக்குவோம். அப்போ தான் வால் குவாலிட்டியாக இருக்கும். ரூஃபில் நடுவில் எதையும் அது அவ்வளோ சீக்கிரத்தையே பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் அதுக்கேற்ற டிசைனிங் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாடியை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமையும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறீங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா ஒரு அந்த ஃபால் சீலிங் விளம்பரங்கள்லாம் நிறையா போடுவாங்க. வாவ் அப்படின்னு வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசைன்ல உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் ஃபால் சீலிங் பண்ணும்போது நிறையவே மைனஸ் வருங்க. ப்ராப்பரான ஒர்க்கர்ஸ் வச்சு நம்ம பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சர்க்கிள் சரியாக டிசைன் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே வெளியில் எடுத்துருக்கோம், அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த தொகை இல்லாமல் வெல் ஸ்கில்டு பர்சன்ஸை வச்சு உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே வாவுன்ற ஃபீலை கொடுத்துருங்க. பெயிண்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் அதே தான். கீழே நம்ம பார்த்த சைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இந்த பெட்ரூம் எவ்வளோ சைஸில் இருந்துருக்கணும். ஏன்னா கீழே நம்ம நிறைய திங்ஸ் வச்சுருந்தோம், ஆஃபீஸுக்கு தேவையான திங்ஸ். அதனால உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ பெட்ரூம் சைஸ் பாருங்க, 12 அடி அகலம். இந்த அகலம் வந்துட்டு கபோர்டு எல்லாமே உங்களுக்கு 12 அடி 13 அடி வந்துடும். அப்போ இந்த கபோர்டுக்கு 2 அடி சேர்த்தீங்கன்னா 14 அடி 15 அடிக்கிட்ட வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் தான். யூசேஜ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நான் கீழே சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுட் ஒர்க் பண்ணது எதுக்காகனா, உங்களுக்கு அழகா ஒரு எல்இடி ஸ்கிரீன் டிவியை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு பார்க்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கும்போது இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம பார்க்குற ஸ்க்ரீனு. அண்ட் இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய சுவிச்சஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதோட கவர்ஸ்ன்னு போடல, ஏன்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லி ஃபினிஷ் ஆகலை, ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. அப்போ கவர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு பெயிண்டிங்லாம் முடிச்சு போடுவோம். எல்லா சுவிட்சுமே உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஜிஎம் சுவிட்சுங்க, கோல்டு மெட்டர்ல வந்துட்டு பிராண்டடான பிளாக் கலர் சுவிட்ச். செவுத்துல நல்லா எடுத்து கொடுக்கும், அழுக்கானா தெரியாது. ஒயிட் கலர் சுவிட்சுக்கும் பிளாக் கலர் சுவிட்சுக்கும் ரேட் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கடையில நல்லாவே சொல்லுவாங்க ரேட் கொஞ்சம் அதிகமான சுவிட்சஸ். அண்ட் ஒரு வாழை ஃபுல்லா வுட் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல இவங்களை அடிச்சுட்டு ஆளே கிடையாதுங்க. இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியருக்கு நீங்க தனியா ஒரு காசு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தெரியும். கபோர்டா இருக்கட்டும், மேல லாக் பண்ணியிருக்கதா இருக்கட்டும், ஒரே ரூமுக்கு ஜன்னல்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்குங்க. அண்டு அட்டாச் பாத்ரூம் பொசிஷன் இருக்கு. கீழே பார்த்தா அதே மாதிரி டிசைன்ல அதே மாதிரி நார்மலா நம்ம பிவிசி டோர்ல கொடுக்காம பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு மர உட்டை கொடுத்துட்டு நீட்டா உங்களுக்கு மரக்கதவோட கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், தனித்தனியா செலவு பண்ணி டிசைனா வால்ல ஃபுல்லாவே அந்த டைல்ஸ் கீழே போடுற டைல்ஸை ஏற்றி விட்டு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இருக்க இடத்துல யாருமே இந்த பீடிங்ஸ் அதிகமாக போடுறது இல்லை. இந்த பீடிங் போடுறது எதுக்குன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. இடிச்சுக்குவாங்க, கார்னர் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும்போது இடிச்சுக்குவாங்க, டேமேஜ் ஆகுன்றதுனால கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு கிளாசட் வந்துருங்க, அங்கே உங்களுக்கு ஷவர் பொசிஷன் வந்துடும், மிக்சர் டிசைன் வந்துடும், வாஷ் பேசின் வந்துருங்க. கீழே பார்த்த அதே டாய்லெட் பொசிஷன் தான் இதுலையும். வாங்க இன்னொரு பெட்ரூமை போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இந்த வீட்டுக்கு இது 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வைஸ் பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு அழகா உங்களுக்கு பிஓபி ஷீட்டிங்கை கொடுத்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டான யூனிக்கான டிசைனுங்க. நான் சொன்னேன் ரவுண்ட் சர்க்கிள்ல ஸ்ட்ரிப் லைட் உள்ள கொடுத்து சூப்பராக இருக்கும், பார்த்ததுமே டிசைனாக இருக்க மாதிரி. அண்ட் இந்த பெட்ரூம் சைஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமே சின்னது தாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 அடி அகலத்துல 10 அடி நீளத்துல இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தான். ஃபுல்லாவே அதே மாதிரி வால் ஃபுல்லாவே வுட்டுக்காகவே இழைச்சி விட்டாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கபோர்டு செல்ஃபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுலையுமே உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனை போட்டு நீட்டாக ஒரு டிவி பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து ஏசிக்கான சுவிட்ச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசி சுவிட்ச் பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் பொசிஷன் கொடுத்துடலான்னு ஒரு பிளான். கீழே வந்துட்டு இவங்க யூசேஜ் திங்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் பாருங்க, இதுவுமே நல்ல ஒரு அகலமான பாத்ரூம் பொசிஷன் தாங்க. அதே மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ்க்கு கிரவுண்ட் ஃப்ளோர் போடக்கூடிய டைல்ஸை தூக்கி வாலில் ஏற்றி விட்டுருக்காங்க. ஆர்கிடெக்சர் டிசைன் தான், மிக்சர் டிசைன் வந்துடும், கிளாசட் வந்துடும். வாஷ் பேஷன் உங்களுக்கு வெளியே கொடுத்தாச்சு. ஹாலில் பண்ணி வைக்கக்கூடிய ஃபால் சீலிங் உங்களுக்கு காட்டணும்னு தெரியல, அதனால தான் அதை அகைன் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக உங்களுக்கு ஸ்ட்ரிப் ஓடுற மாதிரி ஒரு டிசைன், நீட்டாக சிம்பிள் டிசைனுங்க எல்லாமே. ஆனால் எல்லாமே மெனக்கடக்கூடிய டிசைனுங்க. இந்த மாதிரி கர்வ்ஸ் வரும்போது அந்த கர்வில் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். பெயிண்டர்லேருந்து எல்லாருமே வெல் ட்ரெயின்டு லேபர்ஸாக தாங்க இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்க முடியும். அப்படியே பாருங்க, ஒரு போர்ட்டிகோ பொசிஷன் இருக்கு உங்களுக்கு. வெளியில பாத்தீங்கன்னா பால்கனிக்காக தனியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அழகாவே கீழே இருந்தக்கூடிய கார் பார்க்கிங் போர்ட்டிகோவை அப்படியே மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் சைஸ், கீழே என்ன சைஸ் இருந்துச்சோ அதே சைஸ் தாங்க. ஸோ வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதில் நீங்கள் ஊஞ்சல் போட்டுக்கலாம், ஊஞ்சல் போட்டு ஆடுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அருமையான ஒரு இடம். அது மாதிரி ஃப்ரண்ட்ல ஃபுல்லாகவே கிளாஸ் பீடிங் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் பீடிங் வரும்போது சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இந்த சைடு கேப்புமே பாருங்களேன், இதை வந்து ஒரு யூட்டிலிட்டியாக கொடுக்குவாங்க. இங்கே வந்துட்டு வாஷ் பேஷன் ஏதாவது ஒன்று வச்சு உங்களுக்கு யூட்டிலிட்டி பொசிஷன் கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே வாக்கிங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வீடு பக்காவாக அமைஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங்லேருந்து உங்களுக்கு பின்னாடி சைடு மாடிக்கு போகிறதுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வாஸ்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக சவுத் ஃபேசிங் வீடுன்றப்ப சனி மூலையில் உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கணும், குபேரமுக ஹைட்டு தூக்கி வைக்கணும். இதுதான் ப்ராப்பர் வாஸ்துங்க. அதனால தான் இந்த இடத்த உங்களுக்கு எம்டியாக கொடுத்து படிக்கட்டை உங்களுக்கு ரைஸ் பண்ணி இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வடக்குலேருந்து தெற்க நோக்கி படி மேலே ஏறுதுங்க. ஸோ உங்களுக்கு ரைசிங் ஆஃப் த ஸ்டெப்ஸோட கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அப்படியே மாடியில் போய் ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க. மாடியிலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க, ரெசிடென்ஸ் ஏரியா. வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் 1000 லிட்டர் யூபிவிசி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேரப்பட் வால், கைப்பிடி செவு 9 இன்ச்சஸ் வால் திக்னஸில் குவாலிட்டியாக இருக்குங்க. வீட்டோட ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் திருச்சியிலேயே ரொம்ப முக்கியமான லொக்கேஷன், கருமண்டபம். ரொம்பவே ஒரு ஃபாஸ்டஸ்டாக க்ரோவான ஒரு இடம் தான். இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு இல்லாத இடங்களே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே பக்கம் தாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு 5 நிமிஷத்தையே போயிடலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5 நிமிஷத்தையே போயிட முடியும். அண்டு உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா, காலேஜ் வேணுமா, எல்லாமே பக்கத்து இருக்குது. நேஷனல் காலேஜ் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, எஸ்சிஎஸ் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அடிக்கிட்டே போகலாம். உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னாலும் சரி, காலேஜில் பசங்க படிக்கணும்னா சரி, நீங்கள் ஆஃபீஸ் போகணும், திருச்சிக்கு நான் மெயினில் தில்லைநகர் வேலை பார்க்கேன், கேக்கநகர் வேலை பார்க்கேன், எங்கே வேலை பார்த்தாலும் சரிங்க, உங்களுக்கு இந்த ரூட்டில் உங்களுக்கு பஸ் பொசிஷன்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஷேர் ஆட்டோ பொசிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு மேஜரான லொக்கேஷன் தாங்க இந்த இடம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரியே நம்ம கண்டினியூஸாக நல்ல நல்ல வீடுங்க, நல்ல நல்ல லேண்டுங்க எல்லாமே உங்களோட இப்போ இருக்க காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வருங்க. எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கான ஃபியூச்சரை நீங்கள் தாங்க செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். இந்த வீடோட விலையை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த ஏரியாவோட காஸ்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கருமண்டபத்தில் ஒரு இடம் வாங்கணும்னா எனக்கு எவ்வளோ சதுரடி விலை போயிட்டு இருக்கு, 4000 5000 போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நான் கீழே மேலே சேர்த்து 1700 சதுரடி கட்டியிருக்கோம். அப்போ 1700 சதுரடிக்கு இன்னைக்கு வுட் ஒர்க் எல்லாமே பண்ணக்கூடிய காஸ்ட் நீங்கள் 2100 2700 2500 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேல்குலேஷன் போட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி ரேட் எவ்வளோன்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த ரேட்டில் தான் இந்த வீடு இருக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடை பார்க்கணுன்னாக்கா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து யாராவது உங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.